விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி கணக்கை தொடங்கிடும் தேர்தலாக அமையும் வகையில் தடைகளையும் எதிர்ப்புகளையும் துணிவுடன் எதிர்கொண்டு தீவிர தேர்தல் களப்பணியாற்றிட கழக உடன்பிறப்புகளுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது என ஒருமனதாக முடிவு செய்து அக்கட்சியின் சார்பில் திரு சி அன்புமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்ததில் தொடங்கி தமிழ்நாட்டின் ஜீவாதாரமான காவிரி முல்லை பெரியாறு அணை விவகாரம், நாள்தோறும் அரங்கேறும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், இளைய சமுதாயத்தை குறிவைக்கும் போதைப் பொருட்களின் கலாச்சாரம் என அனைத்து வழிகளிலும் தமிழக மக்களுக்கு துன்பம் இழைத்துக் கொண்டிருக்கும் திமுக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற துடிப்பது தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே தவிர மாநிலத்திற்கோ மக்களுக்கோ நல்லது செய்வதற்காக அல்ல என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் திமுகவை எதிர்கொள்ள முடியாமல் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறியிருப்பதன் மூலம் பழனிசாமியை தமிழக மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டார்கள் என்பது தெள்ள தெளிவாகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அராஜகத்திற்கும் அத்துமீறல்களுக்கும் அடையாளமாகி போன திமுகவிற்கும் மக்களை சந்திக்க முடியாமல் தேர்தலை புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடும் பழனிசாமிக்கும் தகுந்த பாடம் புகட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு எனவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேரின்றி மரமில்லை என்பதைப் போல தொண்டர்கள் இன்றி நானில்லை என்று சொல்லும் அளவிற்கு தன்னலம் கருதாத தொண்டர்களை பெற்றிருப்பது நான் செய்த பாக்கியமாகவே கருதுகிறேன் என கூறியிருக்கும் அவர், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஜாதி மதங்களை கடந்து ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் சவால் விடும் அளவிற்கு கழகம் தொடர்ந்து பயணிக்கிறது என்றால் அதற்கு என் உயிரினும் மேலான தொண்டர்கள் மட்டுமே காரணம் எனவும் பெருமிதம் கொண்டுள்ளார். ஆளும் கட்சி மற்றும் ஆண்ட கட்சியை எதிர்கொண்டு தீவிர தேர்தல் களப்பணியின் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்திடுமாறு கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார்.